الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون فمن أظلم ممن كذب على الله وكذب بالصدق إذ جاءه أليس في جهنم مثوى للكافرين. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 39வது அத்தியாயமாகிய சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். கடந்த வாரத்திலே 29வது வசனம் வரை நாம் பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இந்த வாரம் 30வது 31வது வசனங்களுடைய விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக மையித்துன், நபியே நிச்சயமாக நீர் மரணிக்கக்கூடியவர் தான். வ இன்னஹும் மையித்துன், இன்னும் நிச்சயமாக அவர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்கை ரீதியாக மார்க்க ரீதியாக எதிர்த்து வந்த மக்கா காஃபிர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இன்னகும், நிச்சயமாக அவர்களும் மையித்தூன், மரணிக்கக்கூடியவர்கள் தான். சும்ம, பிறகு இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்த காஃபிர்களும், இந்த ரெண்டு சாரார். சும்ம இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள் யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளிலே இந்த ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே தஹ்தஸிமூன், ஒருவருக்கொருவர் வழக்குரைப்பீர்கள் என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனத்துல பல்வேறு விதமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இன்னக மையித்துன், நபியே நீங்கள் மரணிக்க கூடியவர் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மையித்துன் என்ற வார்த்தைக்கும் மைத்துன் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. மைத்துன் என்று சொன்னால் இறந்து போன ஒருவரை பார்த்துதான் மைத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க அரபி மொழியில். இன்னைக்கு நாம மையத்துன்னு சொல்றோம். இறந்து போனவரை மையத் என்று சொன்னால் தப்பு கிடையாது. ஆனால் மையித்துன் என்ற வார்த்தை உயிரோடு இருக்கக்கூடியவரை பார்த்தும் சொல்லலாம். ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடிய நாம எல்லோருமே இறந்து போகக்கூடியவர் தான். அப்ப இறந்து போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குதோ, அவங்க ஹயாத்தா இருக்கும்போது அவங்கள பார்த்து நீங்க ஒரு மையத்து தான் அப்படின்னு சொன்னோம்னா வரக்கூடிய காலத்துல நீங்க மூத்தா போறீங்க அப்படிங்கிற அர்த்தம் அதுல இருக்கு. ஒரு ஆளு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவரை மைத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைத்துன்னு சொன்னோம்னா மரணம் அவர் என்ன செய்து விட்டது, வந்தடைந்து விட்டது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து கூறுகின்றான், இன்னக்க மையித்துன், நிச்சயமாக நீர் மரணிக்கக்கூடியவர் தான். இன்னகும் மையித்தூன், நிச்சயமாக அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், மக்கா காஃபிர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த உலகத்துல மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த மக்களுமே கிடையாது. கடவுள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் மரணம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறாங்க சொன்னோம்னா நிச்சயமா கிடையாது. அதனால்தான் திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்லும் போது யகீன் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், நபியே உமக்கு யகீன், மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. யகீன்னா என்ன அர்த்தம்? உறுதியானது, சந்தேகம் இல்லாதது, கட்டாயமானதுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு என்ன வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? யகீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். எல்லோருமே கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், மரணித்து தான் தீர வேண்டும்.
அப்ப நபிகள் நாயகத்துக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நபிகள் நாயகம் மரணிக்கக்கூடியவர் தான், அவங்க உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான். மக்கா காஃபிர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவங்க ஹயாத்தா இருக்கும்போது அவங்கள பார்த்து இந்த வசனம் பேசுது. என்ன வித்தியாசம்? ஒரு மூமின் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக என்ன செய்வான்? தயார் செய்து கொள்வான். ஒரு காஃபிர் என்ன செய்ய மாட்டான். அவன் தான் மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை நம்பலையே. நம்பாதவன் எப்படி அதுக்கு உண்டான தயாரிப்புகளை செய்து கொள்ள முடியும்? இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுமே மௌத்தனை செஞ்சிட முடியாது, வென்று விட முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். நாம ஒவ்வொரு நாளும் மரணத்தை கண்டு விரண்டு ஓடுறோம். விரண்டு ஓடுற என்ன அர்த்தம்? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மரணத்துடைய தருவாயில மலக்குமார்களை பார்த்துனா சந்தோஷப்பட்டுருவான். ஆனா ஒரு மூமினா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வினாடியும் சாவுக்குரிய காரியங்கள் செய்ய மாட்டோம். நமக்கு நோய் வந்தா என்ன செய்வோம்? மருத்துவம் பார்ப்போம், வாக்கிங் போறோம், மருந்து சாப்பிட்றோம், எல்லாத்தையும் செய்யறோம். நம்ம செத்துருவோம் அப்படி யாராவது முடிவெடுக்கிறோமா? அப்படி முடிவெடுக்க மாட்டோம். அப்ப நீங்க மரணத்தை கண்டு எல்லோருமே என்ன செய்யணும்? விரண்டு ஓடத்தான் செய்யணும். மரணம் நமக்கு வந்துடக்கூடாது, நம்ம துனியாவில் இருக்கணும். ஆனா எப்படியும் மந்தடையும் நம்பிக்கை இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்க நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னஹு முலாகீக், நிச்சயமாக அந்த மரணம் என்ன செய்யும்? உங்களை சந்தித்துதான் தீரும். சும்மா துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். பிறகு நீங்க என்ன செய்வீங்க? மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்தவற்றையெல்லாம் அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? அறிவிப்பான். அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸ்னு சொன்னோம்னா மனிதர்களையும் ஜின்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. குல்லு நஃப்ஸின், நஃப்ஸா உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். ஐனமா தக்கூனும் யுதுரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். வலவு குந்து ஃபி புரூஜி முஷையதா, நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, உறுதியான கோட்டை, எந்த அணுகுண்டு போட்டாலும் என்ன செய்ய தாக்காது, எந்த குண்டு போட்டாலும் தாக்காது, எந்த விஷ புகையும் வராது. எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறான், ஒரு வினாடி, குறிப்பிட்ட நேரம். ஃபைதா ஜா அஜலுஹா, அவனுக்குரிய தவணை வந்துவிடும் என்றால் லா யஸ்தகிரூன சாஅத்தும் வலா யஸ்தக்திமூன், ஒரு கண நேரம் கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். எந்த நேரம் நமக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமூத், எந்த ஒரு நஃப்ஸும் எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த உலகத்துல பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுமே அவ்வளவு கரெக்டா இருக்கு. அந்த மதரசா அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, படிக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டு நாங்கள் உட்கார்ந்து பார்த்தா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டெய்லி வந்து என்ன செய்வாங்க? வானைக்கால் தோன்றதுல இருந்து டெய்லி என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுடைய ஓனர் வந்து பார்த்து 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 கட்டுவார். டெய்லி தண்ணி அடிப்பார். அதுக்கு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது என்பதற்காக நான் சொல்லி காட்டுறேன். அவ்வளவு ரசிச்சு கட்டினார். அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். வீடு கட்டி குடியேறி 2வது நாள் ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாயிட்டார். அதுக்கு பிறகு பார்க்கிறோம், அந்த வீடு யாருக்கு சொந்தங்கிறது பயங்கரமான சண்டை. இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். அப்போ ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் சொல்றான், லவ் குந்தும் ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தாலும் சரி. நாம நினைக்கிறோம் நம்ம வசதியா வீட்டை கட்டிட்டோம், பாதுகாப்பா வீட்டை கட்டிட்டோம், நம்ம நிம்மதியா வாழ்க்கையை கழிக்கலாம் மனுஷன் நினைக்கிறான். லவ் குந்தும் ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தாலும் லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜி, யாருக்கு சாவு விதிக்கப்பட்டு விட்டதோ அவன் சாவும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டே தீர்வான். நம்ம உட்கார்ந்து இருப்போம், நம்ம சாவு இடைக்கால, அது அமெரிக்காவும் நல்லா விதிச்சிருப்பான். நமக்கு தான் பாஸ்போர்ட் இல்லையே, விசா இல்லையே, நாம எப்படி அமெரிக்காவில் போய் சாவணும்னா அதுக்கு உண்டான காரணம் வந்துடும். அங்கதான் நமக்கு சாவுன்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான காரணத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவான்? ஏற்படுத்திடும். நல்ல தானப்பா நடமாடிக்கிட்டு இருந்தாரு, என்னப்பா ஆச்சு?
திடீர்னு போய் படுத்தாரு, மௌத்தாயிட்டாரு. அதுக்கு உண்டான காரணம் என்ன செஞ்சணும்? உண்டாயிடும். அப்ப இந்த உலகத்துல வந்து யாருமே நிரந்தரம் என்பது என்ன செய்யாது கிடையாது. எல்லாருமே மௌத்தா போகக்கூடியவங்க தான். அப்போ ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு மூமின் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை செய்து, மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்புனா என்ன தயாரிப்பு? 4 கேள்விக்கு பதில தயாரிச்சுட்டோம் வச்சுக்கிடுங்க, அதுதான் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்பு. அந்த 4 கேள்விக்கு பதில் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, 4 கேள்வி என்பது ஒரு வரி கேள்வி இல்லை, அது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம். வாழ்க்கையினுடைய சுருக்கம். நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய ஒட்டுமொத்த அல்லாஹ் நமக்கு ஒரு 50 வயசு தர்றானா, 60 வயசு தர்றா, 70 80 தர்றான்னு சொன்னோம்னா அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம் தான் அந்த 4 கேள்வி. எந்த 4 கேள்வி? ஒரு மூமினை கபூர்ல கொண்டு போய் வச்சோன்னே முதலாவது கேள்வி மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ரப்பை பத்தி இந்த உலகத்துல அல்லாஹ்னா யாரு, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பண்பு என்ன, அவனுக்கு அவனை வணங்குவதென்றால் எப்படி, அவனுக்கு இணை வைக்க கூடாது என்றால் எப்படி, இதையெல்லாம் ஒரு மனிதன் நன்றாக படித்து வாழ்ந்தாதான் அந்த கேள்விக்கு பதில் வரும். இப்ப நம்ம பயான்ல பேசிட்டோம், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் மூமின்ட்ட கேட்கப்படும், ரப்பி அல்லான்னு சொல்லிடுவான். நம்ம போய் கபூர்ல போய் சொல்லிடலாம், சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அல்லாஹ் தான் ரப்பு அப்படிங்கிற கொள்கையில வந்து உறுதியா இருக்கும், சாகுற வரைக்கும் இருக்கும். அப்பப்போ நிறைய ரப்பை உண்டாக்கிடுவாங்க, நிறைய ரப்பை நாங்கள் எதுவும் உண்டாக்குறோம். ஒரு தேர்தல் காலம் வரட்டும், தௌஹீத்வாதி சொல்லக்கூடியவங்க, தௌஹீதுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அரசியலில் போய் நின்றுக்கிட்டு நாளை எதிர்காலமே யாரை போய் சொல்லிக்கிட்டு இருப்பான்? எவனா அரசியல்வாதியா? அவரா எதிர்காலம்? கரைபடாத களத்துக்கு சொந்தக்காரரு உலகத்தில் ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா? கரைபடாத களத்துக்கு ரொம்ப யோக்கியமானு சொல்லி ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா? இன்றைய பாரதமே எதிர்காலமே ஏன்னா அவனுக்கு 1008 நோய் இருக்கும். அவனை போய் ரப்புடைய ஸ்தானத்துல வச்சு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ வச்சு என்ன செய்யறது? பயங்கரமா பேசுறது. அற்ப இந்த உலகத்துடைய ஆதாயத்துக்காக, அல்லது ஏதாவது ஒரு தொழில்துறையில வந்து தனக்கு தொழில்துறை லாபம் கிடைக்கணும், அந்த முதலாளிமார்கள் என்ன செய்யறது? தூக்கி வச்சு ரப்பாக்கி அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பேச பல்வேறு காரணங்களுக்காண்டி மனுஷன் என்ன செய்யறான்? ஷிர்க் வைக்கிறான். இந்த மாதிரி நிறைய ரப்ப உண்டாக்கிட்டோம் வச்சுக்கிட்டுங்க, எப்படி அங்க போய் அந்த பதில் வரும்? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருப்பேன்னு சொன்னா உயிர் தொண்டக்குழியை அடைகிற வரைக்கும் உறுதியா இருக்கும். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள். நம்ம ஹயாத்தா இருக்கும் போதும் நமக்கு துன்ப துயரங்கள் ஏற்படும் போது மலக்குமார்கள் நம்மளை பலப்படுத்துவாங்க. அதை நாம நம்புறோம், ஆனா என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஒவ்வொரு ரமலானுடைய இரவுலையும் 2 மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வந்து நன்மைகளை செய்யக்கூடியவனை அதிகப்படுத்திக்கொள், தீமைகளை செய்யக்கூடியவனை குறைத்துக்கொள்ள அறிவிப்பாங்க. இதை நாம நம்புறோம், அந்த அறிவிப்பு நடக்குது, ஆனா நம்ம செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா உயிர் தொண்டைக்குள்ளே அணைஞ்சின்னு வச்சுக்கிடுங்க, மலக்குமார்கள் இறங்குறத பார்க்கலாம். மலக்குமார்கள் இறங்குவாங்க, மலக்குமார்கள் இறங்கி சொல்வாங்க, அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம். ஃபில் ஆখিরা, மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், அந்த சொர்க்கத்திலே உங்கள் உள்ளங்கள் விரும்பக்கூடியவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் வரவழைக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், மிக்க மன்னிப்பாளன் கருணையாளன் அல்லாஹ்வுடைய விருந்தாக இது உங்களுக்கு தரப்படும் என்று மலக்குமார்கள் மரண தலைவர் என்ன செய்வாங்க சொல்வாங்க. அப்போ ரப்புன் அல்லாஹ் அப்படி என்பதை படிக்க வேண்டும். 2வது கேள்வி என்ன? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? தீன்னா என்ன அர்த்தம்? தீன்னா நம்ம மார்க்கம், வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். தீன் என்று சொன்னால் நம்ம மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தீன். நம்ம ஊர்ல சில வார்த்தைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிற பார்க்கணும். சுன்னத் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க?
நம்ம ஊர்ல எல்லாம் அடி நோக்கி தீ மம்மரோ தீ மம்மோ, அது என்ன வார்த்தை? தீன் முஹம்மத், தீன் முஹம்மத், தீன் தீன் முஹம்மத், தீன் முஹம்மது சொல்றாங்க. இது முகம்மதுடைய தீன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு வழிமுறை. ஒரு தீன் அப்படின்னு சொன்னோம்னா மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நன்மை என்ற அடிப்படையில் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே என்னதுதான் தீன். சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், அது தீன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், தீன். 5 ரூபாய் தர்மம் செய்யறோம், தீன். 5 காலம் தொழுகிறோம், தீன். கடமையா நோன்பு வைக்கிறோம். தீன்னா என்ன அர்த்தம்? மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தீன். அப்ப தீனி இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய தீன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்தா மட்டும்தான் நம்ம இஸ்லாத்தை தீனா ஏத்துக்கிறோம். இல்ல நான் தொழுவும் போது ஷாஃபி அடிப்படையை தொழுவேன், எனக்கு திருமணத்துக்கு எங்க ஊர் கலாச்சாரப்படி முடிப்பேன், அதுக்கு நான் இதை பின்பற்றுவேன், இதுக்கு நான் இதை பின்பற்றுவேன். ஒட்டு மொத்தத்துல நாம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீனை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டுங்க, அந்த பதில் வராது. தீன் சொன்னோம்னா ஒரு தீன் தான். நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய தீன் எல்லாமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சுன்னாவில் உள்ள தீனா இருக்கும். அப்ப தீனி இஸ்லாம். இது 2வது கேள்வி. 3வது நபிகள் நாயகம் குறித்து இந்த 2க்கு ஒரு பதில் சொல்லிட்டாலே 3 என்ன செஞ்சிடும்? கன்ஃபார்மா 100% பதில் வந்து மாஹாத ரஜுலுல்லதி புஇஸ இலைக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? நபிகள் நாயகம் குறித்து கேட்கப்படும். முதல் 2 கேள்விக்கு பதில் சொன்னவன் இதுக்கு ஈஸியா பதில் சொல்லுவேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அப்துஹு வ ரசூல். 4வது கேள்வி இதான் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம். மா இல்முக பிஹாதா, இதையெல்லாம் நீ எப்படி கற்றுக்கொண்டாய் என்று செய்யப்படும் 4வது கேள்வி கேட்கப்படும். அங்க அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் நான் டெய்லி தினத்தந்தி, தினமலர், தினகரன் பத்திரிக்கை படிச்சேன்னு சொல்ல முடியுமா? யாரெல்லாம் நான் ஃபேஸ்புக்கு தான் டெய்லி பல மணி தானே செலவு பண்ணேன், ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல முடியுமா? யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை எப்படி கற்றுக்கொண்டாய்? அப்ப அந்த அடியான் சொல்வான், கரவுத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஓதினேன், ஆமன்து பிஹி, அதை நம்பிக்கை கொண்டேன், வஸத்தக்து பிஹி, அதை நான் உண்மைப்படுத்தினேன். இதுதான் அந்த 4 கேள்விக்கு உண்டான பதில். 4 கேள்வி. 4வது கேள்விதான் முதல் 3 கேள்விக்குரிய அடிப்படையான பதில். அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன். படித்தல், நம்புதல், உண்மைப்படுத்துதல். உண்மைப்படுத்துதல்னா செயல்படுத்துதல். படிச்சா மட்டும் போதாது, நம்புனா மட்டும் போதாது, செயல்படுத்தவும் செய்யும். இந்த 3 சேர்ந்ததான் முழுமையான ஒரு ஈமான். அப்போ இந்த 4 கேள்விக்கு தான் ஒரு மூமின் பதில தயார் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத் நபியே, நீங்க மரணிக்க கூடியவர் தான். இன்னகும் மையத்தும், அவங்களும் மரணிக்க, மக்கா காஃபிரும் மரணிக்க கூடியவர் தான். ஆனா நீங்க மறுமைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொண்டீர்கள். மக்கா காஃபிர்கள் மௌத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளது. நமக்கு கபூர்ல கேள்வி இருக்குது, நரகம் இருக்குது, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியா அதை அவன் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அல்லாஹ் சொல்றான், சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன், பிறகு நிச்சயமாக நீங்கள் நாயகமே, நீங்களும் சஹாபாக்களும் மக்கா காஃபிர்களும் உங்கள் இறைவனிடத்தில் வழக்குரைப்பீர்கள். அல்லாஹ்க்கு முன்னாடி மறுமையில வழக்கு நடக்கும், யாருடைய வாழ்க்கை ஹக்குன்னு சொல்லி. அப்ப யாரு ஜெயிப்பா? தீர்ப்பு அல்லாஹ் அந்த உலகத்திலே சொல்லிட்டான். மறுமை நாள்ல காஃபிர்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. இந்த உலகத்துல பல ரப்ப உண்டாக்கி இருப்பான், அந்த அல்லாஹ் தான் அவனுக்கும் ரப்பும். உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் வழக்குரைப்பீர்கள், ஒருவர் வாதிட்டுக் கொள்வீர்கள். அங்க போய் என்ன காரணம் சொன்னா நிக்காது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா ஜஅலல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா, அல்லாஹ் காஃபிர்களுக்கு மூமின்களுக்கு எதிராக எந்த வழியையும் ஏற்படுத்தவில்லை. மூமின்கள் தான் மறுமையில் என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க. காஃபிர்கள் தோற்பாங்க. ஆனா அல்லாஹ் முன்னாடி என்ன செய்யும்? வழக்கு நடக்கும். யாருடைய கொள்கை சரியான கொள்கை, யார் ஹக்குல இருந்தா, யார் பாத்தில்ல இருந்தா, எல்லா கொள்கைவாதிகளுக்கு மத்தியும் அந்த வழக்கு நடைபெற்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அவர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதில் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான்? தீர்ப்பளிப்பான். அப்ப ரப்புக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தர் செஞ்ச அநியாயம், கொள்கை விஷயம், எல்லா விஷயமும் 100% அங்க என்ன செய்யப்படும்? எல்லாமே தீர்ப்பனை செய்யப்படும், வழங்கப்படும். இந்த உலகத்துல சொர்க்க நரகம் மனுஷனுக்கு தான். ஆனா ஜீவராசிகளா இருந்தால் கூட ஒரே இனத்தில் உள்ள ஜீவராசிகள் இன்னொரு இனத்துக்கு அநியாயம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு
கொம்பில்லாத ஆடை முட்டியிருந்தா மறுமையில உயிர் கொடுக்கப்பட்டு கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு அது என்ன செய்யும்? இந்த ஆட்டை முட்டும். ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு பாதிப்பு உண்டாக்கியிருந்தா அதுக்கும் அங்கே என்ன செய்யப்படும்? பழி தீர்க்கப்படும். எல்லா விஷயங்களும் அங்கே என்ன செய்யப்படும்? பழி தீர்க்கப்படும். அப்போ இந்த வசனங்கள்ல வந்து நமக்கு பல பாடங்கள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் மௌத்தாகி தான் தீரணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை எங்க ஓதி காட்டுவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தவுடன் அவங்க வந்து 2 வசனங்களை ஓதி காட்டுவார்கள். ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபைன் மாத்தா குத்தில இன் கலபத்தும் அல அகாபிக்கும், அவள் மரணித்து விட்டால், அது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய குதிங்கால்களின் பக்கம் திரும்பி சென்று பழைய மார்க்கத்திற்கே சென்று விடுவீர்களா? ஒமையன் கலிபலா அகிபை ஃபலை யதுரல்லாஹு ஷையா, யார் தன்னுடைய குதிங்கால்களிலே திரும்பி செல்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்து விட முடியாது. முகமது நபி மௌத்தாயிட்டா நீங்க மார்க்கத்தில் என்ன செய்யுங்க? கொள்கையில உறுதியா இருக்கும். கொள்கை என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அதே போன்று இந்த வசனத்தை நபிகள் அபூபக்கர் சித்திக் ஓதி காட்டினார்கள். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது அவளை நோக்கி அல்லாஹ் சொன்னார், இன்னக்க மையித்தும் வ இன்னஹும் மையித்துன், நபியே நீரும் மரணிக்கக்கூடியவர் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நபியே வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல், உமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் நாம் இந்த உலகத்தின் நிரந்தரத்தை விதிக்கவில்லை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு எல்லாம் நிரந்தரத்தை விதிச்சிருக்கிறானா? ஈசா நபியாக இருந்தால் கூட அவங்க விதிவிலக்காக உலகத்துக்கு வந்து சாகத்தான் போறாங்க. இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் விதிவிலக்கு கிடையாது. இந்த கபூர் வாசிகள் நம்புறாங்கல்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் நபி அல்லாஹ் சுத்த வெளியே அம்மா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல், உமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் நாம் நிரந்தரத்தை விதிக்கவில்லை. அஃபையும் மித்த ஃபஹும் ஹாலிதுன், நீங்க மௌத்தாயிட்டா அவங்க மட்டும் நிரந்தரமா இருக்க போறாங்களா? உங்களை கேள்வி பண்றாங்க அந்த கொள்கையை பின்பற்றுறதுக்காண்டி. சரி, நீங்க அந்த கொள்கையை பின்பற்றி மௌத்தாயிட்டீங்க, இஸ்லாத்தை பின்பற்றி மௌத்தாயிட்டீங்க, அவன் இஸ்லாத்தை எதிர்க்கிறவன் நிரந்தரமா இருக்க போறான்னா? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. அது வரைக்கும் இந்த உலகத்துல சுதந்திரம். இந்த உலகத்துல நம்ம இதயம் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது, நம்ம கிட்னி நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது, நம்ம ரத்தம் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. எது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது? நம்ம மைண்டு மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டுல. நம்ம நல்லதை நோக்கியும் சொல்லலாம், தீயதை நோக்கி சொல்லலாம். இந்த உலகத்துல இந்த சுதந்திரத்தை தந்த இறைவன் உயிர் தொண்டக்கூடிய அணுகின்னு வச்சுக்கிறேன், பரிசக்கூடிய நிலைமை வந்துன்னு வச்சுக்கிறீங்க. அதுக்கு பிறகு அவன் நமக்கு எந்த அணிச்சை செய்யலும் என்ன செய்யாது கிடையாது. எல்லாமே அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செஞ்சாகணும்? போய் மாட்டியாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்கிட்ட எதையும் நாம மறைக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தெளிவுபடுத்தி விடுவான். எனவே இந்த வசனம் எது நிரந்தரமானது, நம்முடைய மறுமையுடைய நிலை என்ன, எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துடைய ஆழமான கருத்துக்களை வழங்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.